ஓகேங்களா. நான் இதுலேயும் நான் அஜித் ஃபேன் ஓகேங்களா. இருந்தாலும் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய கட்சிலாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவைப்படாது. இனிமேல் புதுசாக ஏதாச்சும் வந்தால் தான். இப்போது முக ஸ்டாலின் பற்றி தெரியும், எல்லாரும் பற்றி தெரியும். அவங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து எதுவும் பண்ணல. விஜய் வந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம. காரணம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு வந்து ஒரு வழி ஆல்ரெடி பார்த்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து நம்ம தானேனாக்கா யார் வந்தாலும் சரி சரிங்களா, நல்லது செஞ்சாக்கா நம்மளுக்கு நல்லா இருக்கும். நேச்சுரலாக உண்மையாக சொல்லணும்னா இவங்க யார் வந்தாலுமே இப்போ அரசியல் சட்டம் தான் மாற போகிறதில்ல சார். என்ன பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான் திரும்ப திமுக தான் வரும். காரணம் அவங்க தான் நல்லது செய்கிறாங்க, நல்லா எல்லாம் மக்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. இவன் விஜயெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? நான் எப்பயுமே தளபதி தான். இளைய தளபதி விஜய் சார் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸில் அதிகமாக விரும்புது யங்ஸ்டர்ஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் லீடர்ஸில் 2 பேர் தான் டாப்பில் இருக்காங்க. ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலின், இன்னொருத்தர் வந்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய். இதில் யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எப்பயுமே தளபதி தான். என்ன தளபதி? ஸ்டாலினா? இல்லை, நான் விஜய் தான். விஜய்க்காக தான் ஓட் போடுவேன். அவங்க வந்து இப்படி எனக்கு தெரியல, ஆனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. காரணம் அதுதான், எனக்கு அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அவங்க இருக்காங்க, எனக்கு அவ்வளோ பாப்புலரான மாதிரி தெரியல. விஜய் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணும். நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க தளபதி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இது இளைய தளபதி விஜய் சார் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் அதான் ஆசைப்படுறோம் அவங்க வரணும்னு. அவர் வந்தால் நல்லது, இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாருன்னு தோணுது. அவ்வளோதான். அவருக்கு தான் ஓட்டு போடுங்க? ஆமாம், கண்டிப்பாக அவருக்கு தான். வந்தால் நல்லாயிருக்கும், புது மாற்றம். யார் வந்தால் நல்லாயிருக்கும்? விஜய், தாவேகா. காரணம் எல்லாம் புதுசாக மாறும். அப்படியே எல்லாமே இதுவாக தான் இருக்குது. புதுசாக வரணுன்றீங்க, விஜய் வரணும். ஆமாம். சரி, நேற்று அவர் பேசினார்ல பறந்துடல? ஆமாம், அதை பார்த்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. வந்தால் விவசாயிகளுக்கு நல்லா பண்ணுவாரா? ஆமாம். சரி, நன்றிண்ணா. விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். காரணம் விஜய் பார்த்தாக்கா இப்போதுக்கு நிறைய சேஞ்சிங்கிறாரு அவர். அதனால் விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். உண்மையாக தான் பேசுவார் விஜய். ஸ்டாலின் தான் எல்லாம் திட்டிங்கிறாங்களே எல்லாம். எதுக்கு ஸ்டாலின் யாரும் ஓட்டு போட மாட்டோம் சொல்லிங்கிறாங்க. இப்போதைக்கு விஜயை பற்றி விஜய் அரசியலுக்கு வந்ததுனால எல்லாம் விஜய் வந்து பயிற்சிங்கிறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அரசியலுக்கு வந்தாச்சு. விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே விஜய் சினிமாவே பரவாயில்ல, எல்லாம் விஜய் பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால் விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு புதுமையாக இருக்கும். காரணம் சினிமாவில் நடிக்கிறத விட நிஜத்தில் நடந்தால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணால். வேறு ஒன்று, அதான் என்னோட எண்ணம். நன்றி. விஜய் காரணம் ஒரு மாற்றம் வரணும் தான். இது இளைஞர்கிட்ட இருந்து எப்போவும் இந்த 2 ஆட்சியே மாறி மாறி இருக்குது. புதுசாக ஒரு கட்சி வருதுன்னா தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். நன்றி. ஏன் நம்ம வந்து எனக்கு வந்து 34 வயசு ஆச்சு. 2 தடவை வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்து பெதராச்சு. ஒரு புது அறிமுகமே தமிழ்நாட்டில் பார்க்கலாமே. ஒரு 5 வருஷம் அந்த ஆட்சி எப்படி தான் ஆகுது. ஒரு புதுமுகம் விஜய் அவர் யாரும் நான் சொல்ல, ஒரு புதுமுகம் பார்க்கலாம். அந்த விஜய் சீமான் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லைங்கய்யா. ஒரு நம்ம பார்த்துட்டோம், பார்த்ததே வேணும். பார்த்ததே வேணும். புதுசாக அவருங்க என்ன வந்து பண்ணுறாங்க,
ஒரு 5 வருஷம் நம்ம பார்க்கலாம். அந்த 5 வருஷத்தில் நம்ம ஒரு புதிய கட்சியை பார்க்கலாம். நம்ம பார்த்து ஆயிடுச்சு. நான் பிறந்து 34 வயசு ஆச்சு. அந்த 34 வயசுலேயும் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 பேர் தான் மாற்றி வராங்க. ஒரு புது ஆளுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். என்னோட இது அது ஒன்று அறிவிப்பேன். திமுக தான் வரும். காரணம் அவங்க தான் நல்லது செய்கிறாங்க, நல்லா எல்லாம் மக்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க. இவன் விஜயெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? விஜய் புதுசாக வர்றாரு. அவெல்லாம் என்ன செய்ய போகிறான்? வந்து என்ன செஞ்சுக்கிறான், இதுக்கு மட்டும் செய்ய போகிறான், என்ன செய்ய போகிறான்? அதெல்லாம் வர முடியாது. டிஎம்கே தான். டிஎம்கே தான். நீங்கள் சொல்லுங்கள் யார் வரணும்? நமக்கு தெரியாது சார். யார் வரணும்னு சொல்லுங்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆக்சுவலாக நேச்சுரலாக உண்மையாக சொல்லணும்னா இவங்க யார் வந்தாலுமே இப்போ அரசியல் சட்டம் தான் மாற போகிறதில்ல சார். என்ன பண்ணி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்களோ அதே தான் திரும்ப பண்ண போகிறாங்க. யார் வந்தாலும் அதான் சார் நடக்கும். இதுதானே புதுசாக வருவாங்களே அம்மா, இப்போ விஜயோ இல்லை சீமானோ, அவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு இருக்குல்ல? சீமானுக்கோ விஜய்க்கோ யாருக்கும் இங்கே வாய்ப்பு கிடைக்காது சார். இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அதான் திரும்பி இந்த கட்சிங்க தான் வரும். ஆமாம். நம்ம தானேனாக்கா யார் வந்தாலும் சரி, சரிங்களா, நல்லது செஞ்சாக்கா நம்மளுக்கு நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற ஆட்சி கட்சிங்களும் இருக்குது, அவங்களும் வந்து ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக. இப்போ திராவிட கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே வந்து தொடர்ந்து 15 30 75 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ புதுசாக நிறைய பேர் பின்னாடி இருக்காங்க. சீமான் இருக்கார், விஜய் இருக்கார். இந்த மாதிரி யார் புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும்? உங்கள் அபிப்பிராயம் என்ன? விஜய் வந்தாக்கா நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே பார்க்கலாம். காரணம் என்னன்னாக்கா ஆட்சி கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு மக்களுக்கு, சரிங்களா, எப்படி வருதுன்னு. இதுக்கு மேலே இவங்க நல்லா பண்ணாக்கா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நன்றி. எனக்கு என்ன அபிப்பிராயம்னா, ஆல்ரெடி வந்து எல்லாரும் வந்தது பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்திருக்காரு, பார்க்கலாம். ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. கேப்டனுக்கு தான் யாரும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. விஜய்க்காச்சும் யாருன்னா வாய்ப்பு கொடுத்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த சீட்டில் இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா? 5 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சி சரியில்லைனா அடுத்த இதுக்கு போயிட போகிறாங்க. ஓகேங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாரு அதை பொறுத்து தான் நம்ம வந்து, ஏன்னா அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து வந்தவர். ஓகேங்களா? சும்மா வந்து எங்கேருந்தோ வந்துடல, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவர், எல்லா உச்சத்தையும் பார்த்துட்டு வந்தவர். ஓகேங்களா? நான் இதுலேயும் நான் அஜித் ஃபேன். ஓகேங்களா? இருந்தாலும் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ப்ரோ. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். காரணம் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டருக்கு வந்து ஒரு வழி ஆல்ரெடி பார்த்து டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பார்த்து சலிச்சிச்சு. அதனால் விஜய் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு, மாற்றம் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், இப்படி சம்திங் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அது தனிப்பட்ட விருப்பம். பட் யார் வரணும்னா, ஸோ இந்த விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நிறைய தெரிஞ்சிருக்காங்க இல்லையா, மக்களை பற்றி புரிஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆள் தான் வரணும் ஆக்சுவலாக. ஸோ ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது இவங்க நல்லா இருக்கும் அவங்க நல்லா இருக்கும்னு. ஸோ என்னென்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா? அதனால் யார் வந்தானா விஜய் வந்தால் தான் நல்லாயிருக்கும். காரணம்னா இப்போது முக ஸ்டாலின் பற்றி தெரியும், எல்லாரும் பற்றி தெரியும். அவங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து எதுவும் பண்ணல. இப்போ விஜய் வந்தால் என்ன பண்ணுவாங்க நம்புகிறோம். இன்னும் வேறு என்ன, அவர் வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஒரு சின்ன பையன் பேஷன் வீடியோக்கு வைரல் ஆச்சு, அதுக்கோசரம் அவனை பார்க்கறதுக்கோசரம்லாம் போனார். இது மாதிரி அவர் வந்தாலும் எல்லாருக்கும் நல்லது நடக்குன்ற நம்புகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பழைய கட்சிலாம் அவ்வளோதான், இதுக்கு மேலே தேவைப்படாது. இனிமேல் புதுசாக ஏதாச்சும் வந்தால் தான் மாற்றம் வரணும். சீமான் இல்லைன்னா தளபதி, 2 பேரில் யாராச்சும் புதுசாக வரணும். பழைய கட்சியை வந்துன்னு இருக்கிறது நல்லது இல்லை. ஆமாம், விஜய் இல்லைன்னா சீமான், 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் இங்கே மாநாடு நடந்துச்சு காஞ்சிபுரம் தாண்டி. நான் அந்த வழியாக தான் போயிருந்தேன். அப்போ பார்த்தேன் நான். ஆமாம், நேற்று பரந்தூரில் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடுக்கும் போயிருந்தேன். டிஎம்கே மீட்டிங்கும் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மீட்டிங் கம்பேரிசன் பார்த்தா விஜய் தான் நினைக்கிறேன் இந்த முறை எப்படியும்.